Hi 10th standard exercise 1.1ல question number 7 தான் பார்க்க போறோம். A செட்டும் B செட் C செட் கொடுத்துட்டாங்க. வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த A செட்டை செட்டா எழுதிக்கலாம். A செட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the set of all natural numbers கொடுத்துருக்காங்க, அதுவும் less than 8. இப்போ natural number எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 5 6 7 இப்படி போயிட்டே இருக்குமா? இதுல less than 8 னு கொடுத்திருக்காங்க. அப்ப less than 8 னா 8 விட கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப 8 விட கம்மியா என்ன இருக்கு? 7 வரைக்கும் இருக்கு. அப்போ A செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ல இருந்து 7 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 இது A செட். B செட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the set of all prime numbers வந்து less than 8. எதெல்லாம் prime number? Prime number வந்து 2 3 5 7 11 இதெல்லாம் prime number. இதுல less than 8 னு கொடுத்திருக்காங்க. அதாவது 8 விட கம்மியா இருக்குது. 8 விட கம்மியா எது வரைக்கும் இருக்குன்னா 7 வரைக்கும் இருக்கு. அப்போ B செட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 3 5 7 இருக்கு. நெக்ஸ்ட் C செட் பாருங்க, செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்ல ஈவன் நம்பர் 2 மட்டும் தான் வரும். சோ அப்போ C வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2 மட்டும் தான் ஈவன் பிரைம் நம்பர். இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C கொடுத்திருக்காங்க. சோ இதுல நாம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துப்போம். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இதுல ஃபர்ஸ்ட் நாம LHS சைடு ஆரம்பிப்போம். LHS ல இந்த A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இதுல பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி முடிச்சிருவோம். A இன்டர்செக்ஷன் B எடுத்துக்கலாம். அப்போ A க்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கு. இன்டர்செக்ஷன் அடுத்து B செட்டை காப்பி பண்ணுங்க. 2 3 5 7. இப்போ இது ரெண்டுத்துலயும் இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்னா காமனா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? இதுல காமனா இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு, இதுல 5 இருக்கு, இதுல 5 இருக்கு, இதுல 7 இருக்கு, இதுல 7 இருக்கு. அப்போ 5 7 இது மட்டும் தான் 2 3 5 7. இதுலயும் 2 3 5 7 இருக்கு. காமனா இருக்கிறத மட்டும் எழுதிட்டோம். அடுத்தது இந்த A இன்டர்செக்ஷன் B க்கு கிடைச்ச ஆன்சர் கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்னா C யை மல்டிப்ளை பண்ணணும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்போ C யை கிராஸ் பண்ண போறோம். இப்போ A இன்டர்செக்ஷன் B க்கு பதிலா A இன்டர்செக்ஷன் B யோட ஆன்சரை நம்ம காப்பி பண்ணணும். ஓகேவா, அப்போ A இன்டர்செக்ஷன் இப்பதான் மேல கண்டுபிடிச்சோம் இந்த ஆன்சர் 2 3 5 7 இன்ட்டு C க்கு பதிலா C செட்டை காப்பி பண்ணணும். C செட்ல என்ன இருந்தது? வெறும் 2 மட்டும் இருந்தது. இப்போ இதுக்கு கிராஸ்ல கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பேர்ல எழுதணும். அப்போ 2 2 அதாவது இந்த 2 எடுத்துட்டு இந்த 2 கூட எழுதணும். திரும்ப இந்த 3 எடுத்துட்டு இந்த 2 கூட எழுதணும். 3 2 அப்புறம் 5 எடுத்துட்டு இந்த 2 கூட எழுதணும். 5 2 நெக்ஸ்ட் இந்த 7 எடுத்துட்டு 2 கூட எழுதணும். 7 2. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு 1 LHS சைடு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நாம RHS சைடு சால்வ் பண்ண போறோம். RHS சைடுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. ஸோ இந்த கண்டிஷனை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ரெண்டையும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் நாம A கிராஸ் C எடுத்துக்கலாம். A கிராஸ் C னா A க்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணணும். 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கு. கிராஸ் போட்டுட்டு C க்கு பதிலா C செட். C செட்ல என்ன பார்த்தோம்? வெறும் 2 மட்டும். இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும். ஏன்னா கிராஸ் கொடுத்தா எதுல எழுதணும்? ஆர்டர் பேர்ல எழுதணும். இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க. 1 எடுத்துட்டு 2 கூட எழுதணும். 1 2. திரும்ப இந்த 2 எடுத்துட்டு அந்த 2 கூட எழுதணும். 2 2. இந்த 3 எடுத்துட்டு 2 கூட எழுதணும். 3 2. 4 எடுத்துட்டு 2 கூட எழுதணும். 5 அதே மாதிரி 5 2 6 2 7 2. ஓகேவா, அப்போ ஒரு பிராக்கெட்ல இருந்து A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். B கிராஸ் C ன்றது B செட்டை C செட்டு கூட காப்பி பண்ணணும். இப்போ B செட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்தது? 2 3 5 7 கிராஸ் போட்டு C க்கு பதிலா C செட்டை காப்பி பண்ணணும். இப்போ இது ரெண்டுக்கும் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஸ் பண்ண போறோம். கிராஸ்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஆர்டர் பேர்ல இந்த 2 எடுத்துட்டு இந்த 2 கூட. இப்போ 2 2 3 2 அப்புறம் 5 2 7 2.
இது வந்து நம்மளுக்கு B cross C. இது ரெண்டுத்துக்கும் என்ன எடுக்கணும்னா இன்டர்செக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ மேல A cross C இன்டர்செக்ஷன் B cross C ரெண்டு ஆன்சரும் கண்டுபிடிச்சோம். அந்த கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு கிராஸ் எடுக்கணும். அப்போ A cross C இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன் B cross C. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் பாருங்க. இந்த ரெண்டு ஆன்சர்ல எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுலயும் வந்து 2,2, இதுலயும் 2,2. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3,2, இதுலயும் 3,2. இதுல 5,2, 5,2, 7,2, இதுலயும் 7,2 இருக்கு. ஸோ இது மட்டும் தான் காமனா இருக்கு. இது காமனா இருக்கிறதுனால இந்த டேர்ம்ஸை மட்டும் நாம ஆன்சரா எழுத போறோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2,2, 3,2, 5,2, 7,2. இதுதான் நம்மளுக்கு செகண்ட்ல கிடைச்சிருக்கு. இப்போ நாம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதும் செகண்ட் கண்டுபிடிச்சதும் சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். அங்க 2,2, 3,2, 5,2, 7,2 4 எலிமெண்ட்ஸ் இருந்தது. இங்கேயும் பாருங்க 2,2, 3,2, 5,2, 7,2. இப்போ இது ரெண்டுமே என்னவா இருக்கு? சேமா இருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்மளுக்கு LHS equal to RHS. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஸோ கண்டிஷன் வந்து A intersection B cross C equal to A cross C intersection B cross C. So hence verified. Hence verified. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயே வந்து நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A cross B minus C equal to A cross B minus A cross C. இது செகண்ட் சப்டிவிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் திரும்பவும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த A B செட் இருந்தது இல்ல, ஸோ அதை திரும்ப காப்பி பண்ணிக்கலாம். A செட் B செட் C செட் கண்டுபிடிச்சோம். A செட்ல 1 to 7 வரைக்கும், B செட் வந்து 2 3 5 7, C செட் வந்து 2. இது வந்து தனித்தனியா ஒரு சப்டிவிஷனும் நம்மளுக்கு ஒரு 5 மார்க்கா கேட்பாங்க. ஸோ இது கிளியரா போட்டுக்கிறது பெட்டர். ஓகேவா? இப்போ A செட்ல நம்மளுக்கு இருந்த வேல்யூலாம் 1 2 3 4 5 6 7. B செட்ல என்ன இருந்தது நம்மளுக்கு? B செட்ல வந்து 2 3 5 7 இருந்தது. C செட்ல என்ன இருந்ததுன்னா 2 மட்டும் இருந்தது. இப்போ நாம LHS சைடு சால்வ் பண்ணுவோம். LHSல A cross B minus C. இதுல ஃபர்ஸ்ட் நாம எடுக்க வேண்டியது B minus C. அப்போ ஃபர்ஸ்ட் B க்கு பதிலா B செட்டை காப்பி பண்ணுங்க. B செட்ல 2 3 5 7. ஓகேவா? மைனஸ் அடுத்தது C செட்ல இருக்கிறது. Cல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மட்டும் இருக்கு. அப்போ இதுலயும் 2 போயிடுச்சு அப்படின்னா B செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ ஃபர்ஸ்ட் செட்ல அது மட்டும் தான் 3 5 7. ஸோ இது 3 தான் இந்த ஆன்சர். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A கூட கிராஸ் பண்ணணும். அப்போ A கிராஸ் B minus C equal to Aக்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணீங்க. 1 2 3 4 5 5 6 7 into B minus C ஓட ஆன்சர் இங்க இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கலாம். என்ன வரும்? 3 5 7. இப்போ கிராஸ்ல கொடுத்தா என்ன பண்ணணும்? கிராஸ்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் பேர்ல எழுதணும். அப்போ இந்த 1 எடுத்துட்டு இந்த 3 வேல்யூஸ்க்கு எழுதணும். இப்போ என்ன ஆகும் பாருங்க? 3 1,3 1,5 1,7. அதாவது 1 எடுத்துட்டு 3 கூடயும் 1 5 கூடயும் 1 7 கூடயும் எழுதிருக்கும். அதே போல இந்த 2 எடுத்துட்டு எழுதணும். 2,3 2,5 2,7. ஓகேவா? அடுத்தது 2,7 வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்தது 3, இந்த 3 எடுத்துட்டு அதே போல எழுதணும். 3,3 3,5 3,7. அடுத்தது 4 எடுத்துட்டு 4,3 4,5 4,7. அதே போல 5க்கு இந்த 3 வேல்யூஸ் கூட எழுதணும். 5,3 5,5 5,7. அகைன் 6க்கும் எழுதணும். ஓகேவா? 6,3 6,5 6,7. திரும்ப 7க்கு 7,3 7,5 7,7.
ஓகேவா? இப்போ நாம இது வந்து நம்மளுக்கு LHS சைடுல கிடைச்சிருக்கிற வேல்யூ. அதுக்கு அடுத்தது நாம RHS சைடு சால்வ் பண்ணணும். RHSல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, RHS கண்டிஷன் வந்து A கிராஸ் பியும் A கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு ஆன்சரை தான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம A கிராஸ் B எடுத்துக்கலாம். ஓகேவா? A கிராஸ் B. A கிராஸ் பினா என்ன அர்த்தம்? ஏவியும் பியும் கிராஸ் பண்ணும். ஏ செட்ல என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. கிராஸ் பி செட்ல என்ன இருக்கு? 2 3 5 7 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நாம என்ன எழுதணும் அப்படின்னா ஆர்டர் பேர் எழுத போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும் அப்படின்னா இந்த 1 எடுத்துட்டு இந்த 4 வேல்யூஸும் எழுதணும். ஓகேவா? அப்போ 1 2 1 3 1 5 1 7. திரும்ப இந்த 2 எடுத்துட்டு இந்த 4 வேல்யூஸ்க்கும் 2 2 2 3 2 5 2 7. அடுத்தது நெக்ஸ்ட் இந்த 3 எடுத்துட்டு எழுதணும். 3 2 3 3 3 3 5 3 7. அடுத்தது 4 எடுத்துட்டு இந்த 4 வேல்யூஸ்க்கும் எழுதணும். 4 2 4 3 4 5 4 7. அடுத்தது திரும்ப 5 எடுத்துட்டு அந்த 4 வேல்யூஸ்க்கும் 5 2 5 3 5 5 5 7. திரும்ப 6க்கு எழுதணும் அதே போல 6 2 6 3 6 5 6 7. அடுத்தது 7க்கு எழுதணும் 7 2 7 3 7 5 7 7. ஓகேவா? இது எழுதியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது செகண்ட் அதுலயே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா A கிராஸ் C. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் வந்து A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. அப்போ இப்போ நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A செட்டை முதல்ல எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 கிராஸ் போட்டுட்டு சிக்கு பதிலாக சி செட்டில் வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. கரெக்டாக? அப்போ இந்த 2 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் எழுதணும். ஓகே, 1 எடுத்துட்டு அந்த 2 கூட எழுதணும். அப்போ 1 2 இந்த 2 எடுத்துட்டு 2 கூட 2 2 அகைன் 3 எடுத்துட்டு 3 2 அப்புறம் 4 2 5 2 6 2 7 2. ஓகேவா? இது ஆர்டர் பேர் எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஆன்சருக்கும் A கிராஸ் பிக்கும் A கிராஸ் சிக்கும் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ண போறோம்னா சேமா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா எழுத போறோம். அதில் எழுதலாம் 1 2 இருக்கு, இதுலயும் 1 2 இருக்கு, இது கேன்சல் ஆயிடும். இதுலயும் 2 2 இருக்கு, இதுலயும் 2 2, இதுல 3 2, இதுலயும் 3 2, இதுலயும் 4 2, இதுலயும் 4 2, இதுலயும் 5 2 வேண்டாம், இதுலயும் 5 2, இது 6 2 போயிடும், இதுலயும் 6 2 போயிடும். இது மாதிரி அடிக்க வேண்டாம், பட் புரியணுன்றதுக்காக இப்போதைக்கு போடுறோம். ஓகேவா? அப்படியே நீங்க பார்த்துட்டு பென்சிலால ரவுண்ட் பண்ணிட்டு ரஃப் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் போக ஃபர்ஸ்ட் A கிராஸ் B தான் இருக்கு. ஓகேவா? இதுல ரிமைனிங் இருக்கிற இந்த 1 3 1 5 1 7 இந்த ரிமைனிங் வேல்யூஸை தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ ஏன்னா இதுல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, இல்லை இதுல இருந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாம கிடைச்சிருக்கிற ஆன்சர்ஸ் எழுத போறோம். ஓகேவா? இதுல இருக்கிற ரிமைனிங், அதாவது A கிராஸ் B ல இருக்கிற ரிமைனிங் வேல்யூ தான் சப்ராக்ட் பண்ணி எழுத போறோம். A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C அப்படின்றது இப்போ இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ், அதாவது இதுல A கிராஸ் B ல ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எழுதணும். ஓகேவா? என்னெல்லாம் ரிமைனிங் இருக்கு பாருங்க. 1 3 இருக்கா? அப்படியே பார்த்து எழுதுங்க. 1 3 அப்புறம் 1 5 1 7 அப்புறம் 2ல என்னெல்லாம் இருக்கு? 2 3 2 5 2 7 அப்புறம் 3ல 3 3 3 5 3 7 4ல பாருங்க 4 3 4 5 4 7 அதே போல
5ல பாருங்க 5,3 5,5 5,7. அதே மாதிரி 6ல பாருங்க 6,3 6,5 6,7. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ல 7ல 7,3 7,5 7,7. ஓகேவா? இது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2 ரெண்டாவது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையும் கம்பேர் பண்ணலாம். செகண்டும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுவும் பாருங்க ரெண்டுமே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 இதே தான் எங்கேயும் இருக்கு நம்மளுக்கு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல கிடைச்ச 1,3 1,5 1,7 இதுவும் சேமா இருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 1 and 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கு. LHS equal to RHS. ஸோ கண்டிஷன் வெரிஃபைட் அப்படின்னா எழுதிடணும். ஓகேவா? கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் கண்டிஷன் நாம இப்போ தானே போட்டோம். A cross B minus C equal to A cross B minus A cross C. ஓகேவா? ஸோ இது வந்து hence verified. Hence verified. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.